Spectator. Spectatorனாக்கா இந்த இடத்துல person watching especially an event or sports without taking part. ஸோ ஒரு ஸ்பெக்டேட்டர்னால் என்னன்னாக்கா ஒரு ஈவெண்ட்டையோ ஒரு ஸ்போர்ட்ஸையோ வேடிக்கை பார்க்குறவர். அவர் அந்த ஸ்போர்ட்ஸ்லேயோ ஈவெண்ட்டையோ கலந்துக்க மாட்டாங்க, வேடிக்கை பார்க்குறவர். இது பேர் ஸ்பெக்டேட்டர். பிளாக்னா என்னன்னாக்கா the two starting blocks on the ground that runner push their feet against at the beginning of the race. ஸோ இந்த பிளாக்குங்கிறது என்னென்னாக்கா ரன்னர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிரவுண்டை வந்து புஷ் பண்ணுவாங்க. அந்த புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு, ஸ்டார்டிங் ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு பிளாக் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுதான் பிளாக்குன்ட்டு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த இடத்துல இந்த போயமில் இதுதான் மீனிங்கு. ஸோ நீங்கள் ரன்னிங் ரேஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு கட்டை மேலே மாதிரி இருக்கும், அதில் கால் வச்சுருப்பாங்க. கன் ஷூட் ஆனோடனே அதில் ப்ரெஷர் கொடுத்து முன்னாடி எக்கி ஓடுறதுக்காக அந்த ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸ் யூஸ் ஆகும். அது பேர் தான் பிளாக். தென் ரிசால்வ்னா டிட்டர்மைண்ட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ரிசால்வ்டுங்கிறது உங்களுக்கு ஒரு விஷயத்தை சரி பண்ணுறதுங்கிற ஒரு அர்த்தமும் இருக்குது. சரிங்களா? பாய்ஸ்ட்னாக்கா ரெடி ஆகிறது பாய்ஸ்டுங்கிறாங்க. பிஸ்டல், இந்த இடத்துல பிஸ்டல் என்னன்னாக்கா ஸ்டார்டிங் பிஸ்டல் யூஸ்ட் டு சிக்னல் த ஸ்டார்ட் ஆஃப் த ரேஸ். ஒரு ரேஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டொப்புன்னு ஒரு சத்தம் ஒரு பிஸ்டலில் அதில் புகை மாதிரி போகும், அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணும் ரேஸை. ஸ்டம்பிள்டு, இந்த இடத்துல ஸ்டம்பிள்டுன்னு என்னன்னாக்கா ஹிட் இஸ் ஃபுட் அகெயின்ஸ்ட் சம்திங் வென் ஹி பிகேன் டு ரன் அண்ட் ஆல்மோஸ்ட் ஃபெல். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஹிட் ஏதோ ஒரு விஷயத்தில் அடிபட்டு கால் கீழே அடிபட்டு அந்த கிரவுண்டில் அவங்க கீழே உருண்டு விழுந்துருது. இதுதான் ஸ்டம்பிள்டு. ஸ்டாகர்டுனா லாஸ்ட் பேலன்ஸு. அது ஓடும்போது பேலன்ஸை மிஸ் பண்ணுறது, கீழே விழுவுறது, லாஸ்ட் பேலன்ஸ். அதுதான் ஸ்டாகர்டு. ஆஸ்பால்ட்னாக்கா பிளாக் டேர்டு ரோடு. ஸோ அந்த ரோடு வந்து பிளாக் தார் ரோடாக இருந்துச்சு. சரிங்களா? அதுதான் ஆஸ்பால்ட். ஆங்விஷ்னாக்கா பெயின் அண்ட் டிசப்பாயின்மெண்ட். அதாவது வலியும் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனசு விட்டுறது. சரிங்களா? அதுதான் ஆங்விஷ்ன்னு சொல்கிறது. டேஷ்னா டெஸ்ட்ராய்டு. அவரோட கனவெல்லாமே கீழே விழுந்தவுடனே அப்படியே அழிஞ்சு போயிடுது, அதாவது மறைஞ்சு போயிடுது. அதுதான் டெஸ்ட்ராய்டு, அதுதான் டேஷ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த இடத்துல நாம் போயத்தோட அர்த்தத்தையும் பார்த்துட்டோம், அதோட இந்த மீனிங் டெக்ஸ்ட் மீனிங்கையும் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த போயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நாம் இந்த டூ யூ நோங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே ஸ்டாண்டிங் ஓவியேஷன் இன்னொரு மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டிங் ஓவியேஷன் தான் என்னென்னா த ஸ்பெக்டேட்டர்ஸ் ஸ்டுட் அப் ஃப்ரம் தியர் சீட். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேட்ச் நடக்குது, அதில் வந்து ஒரு நம்ம பிடிச்ச டீம் ஜெயிக்கிறாங்க, நம்ம பிடிச்ச டீம் பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணால் நம்ம எந்திரிச்சு நின்று கை தட்டுவோம். இது வந்து இதுக்கு பேர் தான் ஸ்டாண்டிங் ஓவியேஷன். அப்புறம் பீமிங்னா வெரி ஹாப்பி, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறது தான் பீமிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இந்த எல்லோ கலரில் ஒரு பாக்ஸ் இருக்குது, அது ஒரு முக்கியமான விஷயம். ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இஸ் an international organization created to help people with an intellectual disabilities develop self-confidence, social skills and a sense of personal accomplishment. Among their other activities, Special Olympics conducts the Special Olympics World Game every 2 years, alternating between summer and winter. Special Olympics offers children and adults with intellectual disabilities year-round training and competition in the 30 Olympic type summer and winter sports. These games are also held in national events in some countries. ஸோ இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ்க்கு வந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம் நடக்கிறது இந்த நம்மளோட உலகத்தில். இது பார்த்திங்கனாக்கா யாருக்குனாக்கா ஐக்யூ கம்மியாக இருக்கவங்க, இல்லாட்டி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு மனசு அதாவது சரியாக செயல்பட முடியாத ஆளுங்களுக்கு வந்து இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் வந்து நடத்துகிறாங்க உலக லெவலில். இதில் பார்த்திங்கனாக்கா 30 காம்படிஷன் நடத்துகிறாங்க. இதுக்கு வந்து ரவுண்ட் டேபிளில் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பிட்வீன் சம்மர் அண்ட் பிட்வீன் வின்டர் இந்த மாதிரி 2 டைமில் நடத்துகிறாங்க இந்த ஒலிம்பிக்ஸை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பல நாட்டிலேருந்து இந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து கலந்துப்பாங்க. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இன்டர்நேஷ்னலி ஃபவுண்டட் பை மேசர்ஸ் அனிஷே Shriver, sister of late President John F. Kennedy in USA. ஸோ யூஎஸ்ஏல அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னாக்கா ஜான் எஃப் கென்னடி, அதாவது ஜேஎஃப் கென்னடின்னு பிரபலமான ஒருத்தர் இருந்தார். அவரோட சிஸ்டர் தான் பார்த்தீங்கன்னாக்கா மிஸ்ஸஸ்
அனியூஜ் ஸ்ரீவர் இவங்க தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் இன்டர்நேஷ்னலில் வந்து ஆரம்பிச்சதுன்னு சொல்கிறாங்க. ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத் த நேஷ்னல் ப்ரோக்ராம் இஸ் பேஸ்ட் இன் டெல்லி is accredited by Special Olympic International. It is recognized by Government of India, Ministry of Youth Affairs and Sports as a national sports federation for the development of sports and mentally disabled. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் பாரத்ன்ட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா டெல்லியில் இருக்குது. இதோட ப்ரோக்ராம் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. இது வந்து ஸ்பெஷல் ஒலிம்பிக் இன்டர்நேஷ்னல்னால ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இது யார் இந்தியாவில் யார் ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கனாக்கா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஆஸ் நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் டெவலப்மெண்ட்டு கீழே இந்த மென்டலி டிசேபிள்டு ஆளுங்களுக்கு வந்து இந்த ஸ்போர்ட்ஸை நடத்துகிறாங்கன்னு சொல்லியிருக்கு. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கிறது லோகோ. இதுதான் ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸோட லோகோ. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் நாலேஜ் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.